வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம உங்களோட ப்ரா சைஸ் அளவை கரெக்ட் மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டான சைஸில் ப்ரா போடலைன்னா நம்ம வந்து மேலே வந்து என்னதான் அழகான ட்ரெஸ் வந்து நம்ம போட்டிருந்தாலுமே அந்த ப்ரா சைஸ் கரெக்டாக இல்லைங்கும் போது நம்மளுக்கு வந்து அவ்வளோ அழகாக எடுத்து கொடுக்காது ட்ரெஸ்ஸு. அதே மாதிரியே நம்ம உடம்புக்கும் பார்த்தீங்கன்னாலும் ஷோல்டர் பெயின் வருது, பேக் பெயின் வருது, எல்லாமே நம்மளுக்கு வந்து கரெக்ட் சைஸ் ப்ரா போடலைன்னா வரும். இப்போ வந்து அதுக்கு வந்து நம்ம எப்படி கரெக்ட் சைஸில் வந்து ப்ரா வந்து செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ராலாம் வாங்குற பாக்ஸ்லேயே 36B, 36C, 36A இது மாதிரி ஒரு ஒரு அளவு போட்டிருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 36 அப்படிங்கிறது பேண்டோட நம்பரு, அந்த ABCன்னு போட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா கப் சைஸ். இப்போ வந்து நம்ம இந்த அளவை வந்து எப்படி வந்து மெஷர் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 2 அளவு தேவைப்படும். லோவர் பஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ், ஃபுல் பஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் அப்படின்னு 2 அளவு தேவைப்படும். இப்போ வந்து லோவர் பஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸுங்கிறது நம்ம பஸ்ட்டுக்கு கீழே இருக்கிற அண்டர் பஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸை தான் நம்ம அந்த லோவர் பஸ்ட்டுங்கிறோம். அதுக்கப்புறம் ஃபுல் பஸ்ட்டுங்கிறது நம்மளோட ஃபுல் பஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ். இந்த 2 அளவு தான் நம்ம எடுத்துப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த லோவர் பஸ்ட் நம்பர் வந்துட்டு 30, 32, 34 அது மாதிரி ஈவன் நம்பரில் வந்ததுன்னா நம்ம வந்துட்டு அதை ப்ளஸ் வந்து 4 பண்ணிப்போம். இதே ஆட் நம்பர் 31, 33, 35 இது மாதிரி வந்ததுன்னா ப்ளஸ் வந்து 5 பண்ணிப்போம். இதை மட்டும் கொஞ்சம் கரெக்டாக நம்ம பார்த்துக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட லோவர் பஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து 33 வருதுன்னா ப்ளஸ் 5 பண்ணோம்னா 38 ஆகிடும். 38 தான் நம்மளோட பேண்டோட சைஸு. இப்போ நம்ம பேண்ட் சைஸ் எப்படி கால்குலேட் பண்ணலாங்கிறத பார்த்தோம். நெக்ஸ்ட்டு கப் சைஸ் எப்படி கால்குலேட் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 அளவு தேவைப்படும். பஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ், பேண்ட் சைஸ் ரெண்டும் தான் தேவைப்படும். நம்மளுக்கு வந்து ஃபுல் பஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் மைனஸ் பேண்ட் சைஸ், அதில் என்ன ஆன்சர் வருதோ அதுதான் நம்மளுக்கு கப் சைஸு. இப்போ பார்த்தீங்கன்னா ஆன்சரில் வந்து 1, 2, 3 அது மாதிரிலாம் உங்களுக்கு எது வருதோ, 1னா A, 2னா B, 3னா C அது மாதிரில நம்ம அப்படி தான் வந்து கப் சைஸை கண்டுபிடிச்சிப்போம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் பஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் மைனஸ் பேண்ட் சைஸ் 41 மைனஸ் 38 நம்மளுக்கு வந்து இந்த ப்ரா கப் சைஸ் வந்து 3 வருது ஆன்சரு. அதில் வந்து 38 வந்து நம்மளோட பேண்ட் சைஸும் 3ங்கிறது நம்மளோட கப் சைஸு. 38C அப்படின்னு கேட்டு நம்ம கடையில் வாங்கிக்கிறோம். உங்களோட ப்ரா சைஸ் என்ன அளவுன்னு தெரிஞ்சதுக்கு பிறகு நம்ம 3 விஷயம் ப்ரா வந்து போட்டு பார்க்கும்போது செக் பண்ணிக்கணும். பேண்ட் ஃபிட்டிங், கப் ஃபிட்டிங், ஸ்ட்ராப் ஃபிட்டிங். இப்போ பேண்ட் ஃபிட்டிங் பார்த்தீங்கன்னா இப்போ லூஸாக இருந்ததுன்னா நம்மளுக்கு பேண்ட் வந்து மேலே ஏறின மாதிரி ஆகிடும். டைட்டாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா பேக் பெயின் எல்லாமே நம்மளுக்கு வரும். அதனால கரெக்ட் ஃபிட்டிங்காக இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். கப் ஃபிட்டிங், கப்பு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பெரிய சைஸ் ஆயிடுச்சுன்னா அது வந்து நம்மளுக்கு வந்து லூஸ் ஆகிடும். நம்மளோட கப் ஷேப்பை விட லூஸ் ஆகிடும். ட்ரெஸ்ஸுக்கு மேலேயும் அந்த அளவுக்கு நல்லா இருக்காது நம்மளுக்கு பார்க்கும்பொழுது. சின்னதாக ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப இருக்கிற மாதிரி இருக்கும், ஃப்ளாட்டான மாதிரி ஆகிடும். அதனால கப் ஃபிட்டிங்கும் பார்த்தீங்கன்னா கரெக்ட் சைஸாக இருக்கான்னு பார்த்துக்கணும். அடுத்தது ஸ்ட்ராப் ஃபிட்டிங். ஸ்ட்ராப்பை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அதை அட்ஜஸ்ட் பண்ண மாதிரி தான் வச்சுப்பாங்க. நம்ம வந்து கரெக்டான அளவுக்கு நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி அதை நம்ம வந்து போட்டுக்கலாம். அதுலேயுமே லூஸாக இருந்ததுன்னா ஷோல்டரை விட்டு இறங்கிடும். டைட்டாக இருந்ததுன்னா நம்மளுக்கு வந்து ஷோல்டர் எல்லாமே வலி வர்ற மாதிரி இருக்கும். அதனால இந்த 3 விஷயத்த கரெக்டாக இருக்கான்னு நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்து கரெக்ட் ஃபிட்டில் ப்ரா போடும்போது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ட்ரெஸ் பண்ணுறது பார்க்கவுமே அழகாக இருக்கும். இப்போ நம்மளுக்கு வந்து உடம்புலையும் பார்த்தீங்கன்னாலும் எந்த பெயின் எதுவும் இல்லாமல் கம்ஃபர்டபுளாகவுமே கான்ஃபிடென்ட்டாகவுமே நம்ம வந்து ஃபீல் பண்ணுவோம். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நம்ம வீக்லி அப்லோட் பண்ணுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரணும்னா நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எப்பொழுதும் போல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அடுத்தடுத்த வீடியோவில் நான் கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.